Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். புது மாப்பிள்ளையாக போறீங்களா? மாப்பிள்ளை சம்பா போதும். மாப்பிள்ளை சம்பா அரிசி உங்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? திருமணமாக போற புது மாப்பிள்ளைங்க அவசியமா சாப்பிட வேண்டிய அரிசி தான் மாப்பிள்ளை சம்பா. இதுல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. பாரம்பரிய நெல் ரகங்கள் 20,000க்கும் மேற்பட்டவை இருந்துச்சு. ஆனா இதுல சில ரகங்கள் இன்னைக்கு காணாமையே போயிருச்சு. இப்ப வெறும் 200 நெல் ரகங்கள் மட்டும்தான் இருக்கு. இதுல சீரக சம்பா, காட்டு பொன்னி, பாஸ்மதி, கிச்சிலி சம்பா, IR20, IR8 அப்படின்னு நெல் ரகங்களை அடுக்கிட்டே போலாம். இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியை காட்டிலையும் அதிக நலன்களை கொடுக்குது. இதுல முக்கியமானது அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா தான். சரி வாங்க மாப்பிள்ளை சம்பா புது மாப்பிள்ளைகளுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி தன்னோட பெயருக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரத்துல திருமணம் செஞ்சுக்க போற ஆண்களுக்கு உகந்ததா இருக்குது. சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய இந்த அரிசியில புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்தெல்லாம் இருக்கு. இந்த அரிசியோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஆண்மையை பலப்படுத்துது. ஆண்மை குறைபாடு பிரச்சனை சரியாகிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினமும் இந்த அரிசியால் செய்யப்பட்ட சாதத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பா ஆண்மை குறைபாடு பிரச்சனைகள் சரியாகும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்டா இளவட்டக்கல்ல தூக்கி போட வேண்டிய பலத்தை கூட கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய சக்தி கூட மாப்பிள்ளை சம்பாக்கு இருக்கு. மாரடைப்பு ஏற்படாம தடுக்கும். இந்த அரிசி இருக்குல்ல வயிற்று வலி, வயிற்று புண்களை ஆற்றுற குணம் கூட கொண்டதா இருக்குது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தாம்பத்திய குறைபாடுகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு மாப்பிள்ளை சம்பா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த அரிசி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீரிழிவு வந்துருச்சுனாலே கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம சாப்பிட்றதுனால சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்க முடியும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். தினமும் உணவுல மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரிசி இருக்குல்ல இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய சக்தி கொண்டதா இருக்கு. இதோட சிவப்பு நிறத்துல இருந்துதான் புற்றுநோய்க்கு மருந்து கூட தயாரிக்கிறாங்க. இரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யறதுல மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அரிசியோட சிவப்பு நிறத்துல அதிகப்படியான இரும்பு, துத்தநாகம் இருக்கிறதுனால ரத்தத்துல சிவப்பு அணுக்களையும் ஹீமோகுளோபின் உற்பத்தியையும் அதிகரிக்குது. சிறுநீரகத்தை வலுப்படுத்த கூட உதவுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்குது. குழந்தைகளுக்கு இந்த அரிசினால செய்யப்பட்ட உணவுகளை நம்ம கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் இந்த அரிசியை கஞ்சியா எடுத்துக்கலாம். இந்த அரிசியை சாதமா கூட வடிச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா பிரியாணி, சாம்பார் சாதம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த அரிசியை புட்டு மாவு போல அரைச்சு புட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரியான பாரம்பரிய உணவுகளை நம்ம சாப்பிட்றப்ப அது உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த வீடியோல புது மாப்பிள்ளை ஆக போறவங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். வருங்கால புது மாப்பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.